Hello friends, YouTube channel run பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் ஒரு awareness create பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் ரெக்கார்ட் பண்றேன். நான் ஏமாந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னுடைய சேனல் பேர் வந்து பல்லாண்டு வாழ்க. இது நான் 2017 மார்ச்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்துல தான் என்னுடைய சேனல்ல வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிருக்கு. ஆனா இந்த டைம்ல எனக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு இமெயில் ஒன்று வந்துருந்துச்சு. உங்களுடைய சேனல் இன்னும் 6 மணி நேரத்துல இருந்து டெர்மினேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அந்த இமெயிலை பார்க்கறதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா யூடியூப்குள்ளது மாதிரியே இருந்துச்சு. யூடியூபோட ஃபார்மட் கூட மாறாம அப்படியே நம்புற மாதிரி இருந்துச்சு. அதுல 6 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுடைய சேனலை வந்து நீங்க காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் அப்படியே நம்பி என்னுடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அப்புறம் என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். இது நான் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த யூடியூப் கார்பரேட் கிளைண்ட்ல இருந்து எனக்கு ஒரு சாட் மெசேஜ் வந்துருந்துச்சு. ஹேங்அவுட்ஸ்ல வந்து அனுப்பியிருந்தாங்க. அதுல அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க ஆன்லைன்ல இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நம்பி அப்படியே ஆன்லைன்ல இருந்தேன். இந்த இமெயில் வந்த உடனே நான் ஆனந்த் சருக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தனால அந்த டைம் அவங்க எடுக்கல. அந்த காப்பிரைட் டீம் கூட நான் சேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஆனந்த் சார் வந்து என்னுடைய கால் வந்து அட்டன் பண்ணாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து என்னுடைய நம்பருக்கு ஓடிபி மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த காப்பிரைட் டீம் வந்து என்னுடைய ஓடிபி நம்பரா கேட்டிருந்தாங்க. நான் எதையுமே யோசிக்காம அந்த ஓடிபி நம்பரையும் கொடுத்துட்டேன். ஓடிபி நம்பர் கொடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளுடைய ஆனந்த் சார் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவங்க கிட்ட நான் நடந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நான் ஒரு ஹேக்கர் டீம்ல மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா என்னுடைய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஆனந்த் சார் வாங்கிட்டு அந்த ஹேக்கர் டீம் லாகின் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணாரு. அந்த ஹேக்கர் டீம் வந்து ஓசூர்ல இருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க போல. இதை வந்து எந்தெந்த டிவைஸ்லாம் என்னுடைய ஜிமெயில் வந்து லாகின் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. உண்மையிலே அந்த நேரத்தில் வந்து ஆன்லைன் தமிழ் ஆனந்த் சார் வந்து கால் பண்ணலை அப்படின்னா என்னுடைய சேனல் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. என்னுடைய சேனல் ஃபுல்லாமே ஹேக் பண்ணி அவங்களுடைய கைக்கு நேரம் போயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து ஆனந்த் சார் வந்து அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்தாரு. நான் உண்மையிலே இதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிப்பேன் அப்படின்னு. இத்தனைக்கும் நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கவே எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படி ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். பேங்க்ல இருந்து கால் பண்ணி ஓடிபி நம்பர் கேட்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா யூடியூப்ல கூட அப்படி நடக்குதுங்க. ஸோ கண்டிப்பா உஷாரா இருந்துக்கோங்க. உங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இமெயில் வந்துருந்துச்சுன்னா உங்க யூடியூப்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல நீங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஃபேக்கா தான் இருக்கும். யூடியூப்ல கூட இப்படிலாம் ஏமாத்துவாங்களா அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு ரொம்பவே அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு அவங்க அனுப்பின இமெயில் எல்லாமே ரொம்ப ஒரிஜினலா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எல்லாரும் நம்புற மாதிரி இருந்ததால நானும் அதே மாதிரி நம்பி ஏமாந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக யாருமே இருக்காதீங்க. ரொம்பவே உஷாராக இருந்துக்கோங்க. அண்ட் இது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்பவே ஆபத்து நேரத்தில் ஹெல்ப் பண்ண நம்மளுடைய ஆனந்த் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழில் நிறைய டெக் சேனல் இருந்தாலும் இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ண நம்மளுடைய ஆனந்த் சருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.